பிளாஸ்டிக் டேங்க் வீடு. அது வெயில் காலம், வெயில் அதிகமா இருந்த நேரம். ஊரோட எல்லையில இருக்கிற குப்பைக்காடுல நிறைய பிளாஸ்டிக் வாட்டர் டேங்குங்களும் விழுந்திருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் வாட்டர் டேங்குங்களை எடுத்துட்டு வந்து அதை ஒரு பக்கம் கட் பண்ணி அதை வீடுங்களா மாத்திக்கிட்டு துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா 3 பேரும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மதியம் அடிக்கிற வெயில்ல அந்த பிளாஸ்டிக் டேங்க் வீட்டுக்குள்ள அவன் மாதிரி ரொம்ப சூடா இருக்கும். ஒரு நாள் மதிய நேரம் வெயில் அடிக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ள யாராலையுமே இருக்க முடியல. அந்த அளவுக்கு அனலா இருந்துச்சு. அதனால டுனி, லூசி, சோட்டு 3 பேருமே வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என்னப்பா இந்த வாழ்க்கை! இந்த பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள்ள உக்காந்துக்கிட்டு உடம்பெல்லாம் சூடுல எரியுது. ஒரு காலத்துல எங்களுக்குன்னு நல்ல வீடு இருந்துச்சு, காத்து வந்துகிட்டு இருந்தது. ஆனா வீடு இல்லாம இப்ப இந்த ட்ரம்முக்குள்ள இருக்க வேண்டிய நிலைமை. அப்போ சோட்டு கவலையா, என்ன பண்றது துணி? நம்மளோட இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வெயில்ல இந்த ட்ரம்முக்குள்ள உக்காந்துக்கிறதுக்கு ரொம்ப வேர்க்குது. உடம்பெல்லாம் அப்படியே சூட்ல எரியுது. அதே நைட்டு நேரத்துல இந்த ட்ரம்முக்குள்ள உக்காந்துக்கிட்டா பனி ஊத்துறதுல ரொம்ப குளிர் எடுக்குது. என்ன கர்மம் வாழ்க்கையோ! லூசிபுரா அழுதுகிட்டே, எனக்கு என்னவோ என் பையனை யோசிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள ரொம்பவே கவலையா இருக்கு துணி. அவன் சிட்டில காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். லீவுக்கு அவன் இந்த ஊருக்கு வருவான். அவன் வந்து பார்க்கும்போது நான் இந்த பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள்ள வாழ்றத பார்த்தா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அவனும் என் கூட சேர்ந்துக்கிட்டு இதே பிளாஸ்டிக் ட்ரம்ல வாழ போறான்னு நினைச்சாவே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. என் பொண்ணு புச்சி, சோட்டுவோட பையனான பன்னு எல்லாருமே சிட்டில தானே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த மகி நம்மள இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கலையே. அந்த ராட்சசி நம்ம வாழ்க்கைய சர்வ நாசனமாக்கிட்டா. அந்த மகி நம்மள மோசமாக்கி நம்ம வீட்டை அவளே எடுத்துக்கிட்டு நம்மள தெருவுல விட்டுட்டா. இந்த அநியாயத்தை நம்ம யாருகிட்ட சொல்றது? நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்ப கிடைக்கும்னு ஒண்ணுமே தெரியல. அவங்க அப்படியே அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஊருக்குள்ள 2 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மஹிகழுகு கிட்ட அசிஸ்டண்டா வேலை பாக்குற குஹோவாத்தோம். கவர்மெண்டோட சார்புல ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுத்த வீடு இப்ப அவங்க கிட்டதான் இருக்கா, சரியா அவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் அவங்க வந்தாங்க. அப்படி அவங்க ஊரெல்லாம் சுத்தி கடைசியில ஊர் எல்லையில இருக்கிற குப்பை கிடங்கு கிட்ட வந்தாங்க. அப்போ குஹு அங்க பார்த்து, மகி, இந்த ஊருக்கு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா அபார்ட்மெண்ட்ட கட்டி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஊர்ல கஷ்டப்படுற ஏழைங்க அப்படின்னு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? மஹிகழுகு எல்லா பக்கத்துலயும் பார்த்து, இல்ல குஹு, எனக்கு ஏனோ இந்த ஊர் தலைவரான சிச்சு மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏழைங்க பேர்ல வீட்டை சிச்சுவை எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு சின்ன நியூஸ். ஏழைங்களுக்கெல்லாம் வீடு போய் சேர்ந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. நம்ம தான் கொஞ்சம் பார்க்கணும். அப்பதான் தூரத்துல இருந்த அந்த பிளாஸ்டிக் டேங்க் எல்லாத்தையும் பார்த்து, குஹு, என்னது? அவ்வளோ தூரத்துல 2-3 வாட்டர் டேங்குங்க இருக்கு. எதிரில வேற ஏதோ வாசப்படி மாதிரி கட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இருந்து யாரோ வராங்க. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே. குஹு ஆச்சரியமா, ஐயோ கடவுளே, ஐயோ மேடம், அந்த டேங்குக்குள்ள பறவைங்க இருக்கு. அந்த சின்டெக்ஸ் ஏன் வீட்டு மாதிரி மாத்திக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த சின்டெக்ஸ்ல எப்படி வாழ்றாங்க? வாங்க போய் பார்க்கலாம். அப்படி மஹிகழுகு, குஹுவாத்து 2 பேரும் நேரா டுனி, சோட்டு, லூசிய சந்திக்கிறதுக்காக போனாங்க. ஆபீசர்ஸ பார்த்த உடனேயே அவங்க 3 பேருமே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மஹி அவங்கள பார்த்து கவலையா, வணக்கங்கம்மா, நான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து கவர்மெண்ட் அதிகாரியா வந்திருக்கேன். இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கேன். ஆமா, கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்திருக்கேன். எதுக்காக நீங்க இந்த சின்டெக்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? எனக்கு விஷயத்த சொல்லுங்க. அப்போ டுனி கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே, மேடம், வீடு இல்லையான்னு கேக்குறீங்களா? ஒரு காலத்துல எங்க எல்லாருக்கும் அழகான வீடு இருந்தது மேடம். ஒரு காலத்துல நாங்க எல்லாருமே நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா ஒரு ஏமாத்துக்காரி எங்களை ஏமாத்திட்டா. எங்களுக்கு இப்ப இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் ட்ரம் தான். எங்களை பெருசா ஏமாத்திட்டாங்க மேடம். குஹுவாத்து அதை கேட்டு ஷாக் ஆச்சு. என்னது? உங்களை ஏமாத்திட்டாங்களா? யாரு உங்களை ஏமாத்துனது? நீங்களே உங்க வீட்டுங்களை இழந்துட்டீங்களா? என்ன விஷயம்? என்ன நடந்தது? யாரு ஏமாத்துனான்னு விஷயத்தை எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு நியாயத்தை கொடுக்க வைக்கிறோம். அப்போ சோட்டு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு,
சொல்றேன் மேடம், அந்த விஷயம் என்னன்னு தெளிவா சொல்றேன். ஒரு நாள் கவர்மெண்ட்ல இருந்து அபார்ட்மெண்ட்ட கட்டி கொடுக்கற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்தது. ஆனா சிச்சு அப்படிங்கிற ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா. அவ எங்க எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டா. அது எப்படின்னு சொல்றேன். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, துணி, சோட்டு, லூசி, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கேன். கவர்மெண்ட்ல இருந்து ஏழைங்களுக்கு அபார்ட்மெண்ட்ட கட்டி கொடுக்கறாங்களாம். ஆமா சிச்சு, ஆனா இந்த விஷயத்த எங்களுக்கு எதுக்காக சொல்ற? எங்க கிட்ட தான் வீடு இருக்கே, எதுக்காக இப்போ எங்க கிட்ட சொல்ற? ஐயோ பைத்தியக்காரங்களா, அந்த கவர்மெண்ட் நீங்க இருக்கிற இடத்த அவங்களுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா இதே இடத்துல உங்களுக்கு புதுசா பெருசா அபார்ட்மெண்ட்ட கட்டி கொடுப்பாங்களாம். பாக்குறதுக்கும் அந்த வீடு ரொம்ப அழகா நல்லா இருக்கும். லூசி ஆச்சரியமா, ரெண்டு வீட கட்டி கொடுக்க போறாங்களா? எதுக்கு சிச்சு ரெண்டு வீடு? ஒரு வீடு உங்களுக்காக, இன்னொரு வீடு வாடகைக்கு நீங்க விடுறதுக்காக. அந்த வாடகை பணத்தை மாசம் மாசம் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க பசங்களுக்காக நீங்க செலவு செய்யறதுக்காக. நீங்க கொஞ்ச நாள்லயே பெரிய கோடீஸ்வரர் ஆயிடலாம். அப்போ சோட்டு, வாவ், எங்களுக்கு 2 பிளாட் கிடைக்க போதா? எங்க பசங்களோட வாழ்க்கை செட்டில் ஆக போதா? அப்பதான் நாங்க இதுக்கு ஒத்துக்குறோம். சரி சரி, அப்படின்னா எதுக்காக இன்னும் நேரத்தை வீணாக்குறீங்க? இந்த காகிதத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ட கட்டி 2 அபார்ட்மெண்ட் கீ கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. லூசி சத்தமா அழுதுகிட்டே, சிச்சுவோட வார்த்தையை நம்பி நாங்களே எங்க கையால எங்களுக்கு சேர வேண்டிய எங்க வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் சிச்சு கையிலேயே சிச்சுவுக்கு எழுதி கொடுத்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இடத்துல அபார்ட்மெண்ட் சிச்சு கட்ட வச்சுச்சு. சரி, அபார்ட்மெண்ட் கட்டியாச்சுன்னு சாவி கேக்குறதுக்காக போனோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சிச்சு அந்த இடத்துல இருக்கலையா? சாவிய குடுக்கலங்கம்மா. நாங்க போய் சிச்சு வீடெல்லாம் கட்டியாச்சு, எங்க 2 வீட்டு சாவி கொடுன்னு கேட்டோம். நாங்க போய் கேட்டப்போ அந்த சிச்சு எங்களை பார்த்து என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, 2 வீட்டு சாவியா? நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? நீ தானே சிச்சு எங்க இடத்த வாங்கிக்கிட்டு அபார்ட்மெண்ட்ட கட்டி தரேன்னு சொன்ன. இப்ப எதுக்காக கொடுக்கணும்னு கேக்குற? என்னது இடமா? ஆமா, எந்த இடம் உங்க பேர்ல இருக்கு? நீங்க எனக்கு கொடுத்த பத்திரத்துல உங்க பேரு யாரோடைய பேரும் இல்லையே. அது உங்க தாத்தா பாட்டங்காலத்துல அவங்க பேர்ல தான் இந்த இடமே இருக்கு. அந்த இடத்தை தான் கவர்மெண்டே எடுத்துக்கிட்டு அபார்ட்மெண்ட்ட கட்டி கொடுத்திருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு செங்கல்ல கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. போறீங்களா? துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, எங்களோட இடத்தையே எங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு அந்த இடத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ கட்டி அதுல எங்களுக்கு இருக்க இடமே கொடுக்காம ₹1,00,000 விலை போற மாதிரி மத்தவங்களுக்கு அவ வித்துட்டா. எங்களோட கஷ்டத்தை யாருகிட்ட சொல்றது, யாருகிட்ட சொன்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு தெரியாம இந்த குப்பையில விழுந்திருந்த இந்த சின்டெக்ஸுங்களை கொண்டு வந்து இதையே வீடா மாத்திக்கிட்டு கஷ்டத்தோட இதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். துணி சோட்டு லூசியோட கதையை கேட்ட உடனே மகிக்கழகோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அதே நேரம் இவங்களை எந்த அளவுக்கு மோசமா ஏமாத்தின அந்த சிச்சு காக்காவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரொம்பவும் கோவம் வந்துச்சு மகிக்கழுகுக்கு சிச்சு மேல. அப்போ மகிக்கழுகு ரொம்ப கோவமா, அந்த சிச்சுவுக்கு எவ்வளவு தைரியம்! கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட்டை அவ சொத்தா மாத்திக்கிட்டு அங்க இருந்த உங்க எல்லாரையும் எவ்வளவு தைரியமா அங்கிருந்து துரத்தி இருக்கா. ஏழைங்களோட இடத்தையே எடுத்துக்கிட்டு உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பியிருக்காளாம். இன்னைக்கு நான் யாருன்னு அந்த சிச்சுக்கு காட்டுறேன். குஹுவாத்து, இங்க பாருங்க, இப்பவே அந்த கழுகு போலீஸ நான் வர சொன்னேன்னு சிச்சு வீட்டாண்ட வர சொல்லிருங்க. அந்த சிச்சுக்கு இன்னைக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். எஸ் மேம், இப்பவே அந்த முன்னா போலீஸருக்கு கால் பண்றேன். இங்க பாருங்க துணி, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மேடம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மகிக்கழகு குஹுவாத்து 2 பேருமே ரொம்பவும் கோவமா லூசி துணி சோட்டுவை கூட்டிக்கிட்டு சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. அப்போ சிச்சு காக்கா கவர்மெண்ட் ஏழைங்களுக்காக அலாட் பண்ணிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சோஃபால கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு வரவங்க கிட்ட வாடகை பேரம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதே நேரம் தான் எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்திருந்தாங்க. அப்போ மகிக்கழகு சத்தமா, ஏய் சிச்சு, எந்திரிச்சு நில்லுடி. சிச்சு காக்கா உடனே அந்த சோஃபாவை விட்டு கீழே இறங்கி,
ஆ, யார் நீங்க? என்னோட அபார்ட்மெண்ட் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு என்னையே மிரட்டுறீங்க? என்ன வேணும்? உங்க பின்னாடி பிச்சைக்காரிங்களான துணி, சோட்டும், லூசி எல்லாம் வந்திருக்காளுங்க. இவளுங்களுக்கு இங்க உரிமையே இல்ல. அப்போ மஹி ரொம்ப கோவமா, இவங்கள பார்த்து நீ பிச்சைக்காரங்கன்னு வேற சொல்றியா? அவங்களோட இடத்துல அபார்ட்மெண்ட்டை கட்டி கொடுக்கறேன்னு அவங்க இடத்த அவங்க கிட்ட இருந்து புடுங்குனது மட்டும் இல்லாம, நான் ஜில்லா கலெக்டர் மகி, என்கிட்டயே கவர்மெண்ட்ல இருந்து கட்டி கொடுத்த சொத்தை நீ உன்னோட சொத்துன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு வரியா? சிச்சு பயந்தாலும் கூட அந்த பயத்தை முகத்துல அவ காட்டிக்கல. ஓ மேடம், மேடம் வாங்க மேடம். வணக்கம் மேடம். கலெக்டர் மேடமுக்கு எங்க இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவங்க எல்லாரும் உங்ககிட்ட பொய் சொல்றாங்க. இது இவங்களோட இடமே இல்ல மேடம். இந்த இடம் இவங்களது அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க கிட்ட என்ன அத்தாட்சி இருக்கு? இவங்க உங்களை பொய் சொல்லி ஏமாத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு போலீஸ் வண்டி வந்துச்சு. போலீஸ் வண்டியோட சைரன் சத்தம் கேட்டுச்சு. வண்டியில போலீஸ் ஆபீசர் கழுகு இருந்துச்சு. போலீஸ் ஆபீசர் கழுகு இறங்கின உடனே கையில இருக்கிற ஃபைல கொண்டு வந்து கலெக்டரான மஹிகளுக்கு கையில கொடுத்துச்சு. அப்போ அத பாத்துக்கிட்டு இருக்கும்போது, மேடம், இந்த சிச்சு உண்மையிலேயே ரொம்ப மோசமானவ. இவ சரியான ஃப்ராடு மேடம். சோட்டு, லூசி, துணி அவங்க கையால அவங்க வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு போர்ஜரி பண்ணிக்கிட்டு இவ பேர்ல எல்லாத்தையும் மாத்தி எழுதியிருக்கா. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டை கூட இவ பேருக்கு எழுதி மாத்திருக்கா. இது எல்லாமே போலி டாக்குமெண்ட். அது பக்கா என் கையில இருக்கு. சிச்சு காக்காவுக்கு ஒரு நொடி இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சிச்சு காக்கா பயந்துகிட்டே, சார், நான் அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணல சார். அவங்க எல்லாருமே சொல்றது பொய்யுங்க சார். ஏய் சிச்சு, வாய மூடுடி. அதிகமா பேசாத. அவங்க சொத்தெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கிட்டு அவங்கள பிளாஸ்டிக் டப்பால வாழ்க்கை நடத்துற மாதிரி செஞ்சிருக்க. முன்னா இவ மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஏழைங்களை ஏமாத்தினதுக்காக கவர்மெண்ட் சொத்தை அபகரிச்சதுனால இவ மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். இவ எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வரவே கூடாது. கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எஸ் மேடம். கான்ஸ்டபிள், அந்த சிச்சு கையில விளங்க மாட்டி வண்டியில ஏத்துங்க. சிச்சு காக்கா சத்தமா அழுதுகிட்டே துணியோட கால்ல விழுந்து, ஐயோ துணி, சோட்டு, லூசி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சது என்னவோ தப்புதான். அபார்ட்மெண்ட் எல்லாம் எனக்கே வரணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, காப்பாத்துங்க. அப்போ துணி குருவி கோவமா, ஏ சிச்சு, மன்னிச்சிடுன்னு கேக்குறியே, மன்னிப்பு கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எவ்வளோ ராத்திரி மழையில வெயிலுன்னு கூட இல்லாம அந்த சின்டெக்ஸுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திருக்கோம் தெரியுமா? இந்த விஷயம் எங்க பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளோ வேதனையில இருந்திருக்கோம். ஏய் ஏமாத்துக்காரி, உன்னோட அழுகையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கோ. போலீஸ் அதிகாரிங்க சிச்சுவை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. சிச்சு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மஹிக்கழகு கையில 3 பிளாட்டோட கீயை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா லூசி, துணி, சோட்டு கிட்ட வந்துச்சு. சோட்டு, லூசி, துணி, நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. உங்க இடத்துல இருக்கிற இந்த வீட்டை உங்களுக்கே கவர்மெண்ட் மூலியமா நான் இத உங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன். நீங்க நினைச்ச மாதிரியே 2 வீட்டு சாவியை உங்களுக்கு கொடுக்கறேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல நீங்க இருங்க, இன்னொன்னு நீங்க நினைச்ச மாதிரியே வாடகை விட்டுக்கிட்டு அதுல வர காசுல உங்க பசங்களை படிக்க வைங்க. இனிமே அந்த பிளாஸ்டிக் வீட்டு பக்கம் போகாதீங்க. துணி ரொம்ப சந்தோஷமா கண்ணுல கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு, கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க கலெக்டர் அம்மா. நீங்க மட்டும் வரலனா எங்க வாழ்க்கை முழுக்க அந்த பிளாஸ்டிக் சின்டெக்ஸ்லயே வாழ்ந்திருப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா கலெக்டர் அம்மா, எங்க பசங்க சிட்டில இருந்து வரும்போது அந்த பிளாஸ்டிக் வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போறதுன்னு நினைச்சோம். இப்ப சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிக்குவோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். சந்தோஷமா இருங்க. இவ்வளவு நாளா அந்த பிளாஸ்டிக் வீட்ல நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சந்தோஷமா உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைங்க. துணி, சோட்டு, லூசி 3 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா அவங்கவங்க பிளாட்குள்ள போனாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைச்சதுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைச்சதுக்கும் அவங்க ரொம்பவும் சந்தோஷமா இது எல்லாத்துக்கும் காரணமான மஹிகளுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. இத்தனை நாள் பிளாஸ்டிக் வீட்டுல அனல்ல கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வீடே கிடைச்சிருந்துச்சு. மஹிகளுக்கு மாதிரியே நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்கிற வரைக்கும் சிச்சு காக்கா மாதிரி ஏமாத்துறவங்களுடைய ஆட்டம் எப்பவுமே செல்லுபடி ஆகாது. மழையில் படகு வீடு. போன வருஷம் பெஞ்ச மழையில அவங்க பறவைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. வீடெல்லாம் தண்ணியில முழுகி போய் அவங்க இருக்கக்கூட இடம் இல்லாத ஒரு நிலைமை.
எல்லாரும் அவங்கவுங்க உசுரை காப்பாத்திக்கிட்டு பிள்ளைங்களோட ஒரு மரத்துக்கு மேல ஏறி அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நாளை யாராலையுமே மறக்க முடியல. இந்த தடவையும் மழைக்காலம் நெருங்கிறதுனால மறுபடியும் அதே மாதிரி வெள்ளம் வந்துருமோ, அதே மாதிரி ஆபத்து நமக்கு வந்துருமோ அப்படின்னு பறவைங்க எல்லாரும் அதை பத்தியே நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு 3 பேருமே இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ சோட்டு, இந்த வருஷம் மழைய பத்தி யோசிச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போன வருஷம் வந்த மழைய நினைச்சா எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? பசங்களுக்கு சாப்பாடு இல்லாம நம்ம தவிச்ச தவிப்பு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி ஆயிட்டா என்ன பண்றதோ தெரியல. ஆமா துணி, போன வருஷமே என்னோட மல்லிகை பொருள் எல்லாம் கடல்ல நனைஞ்சு போய் லட்சக்கணக்குல எனக்கு நஷ்டம் வந்துச்சு. இந்த வருஷமும் அப்படி ஆயிட்டா, இந்த வருஷமும் மழை அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மழை வந்தா நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை தான். நம்ம ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு மழை வந்தா பிரச்சனை. இந்த வருஷம் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கணும். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா ரொம்பவும் ஸ்டைலா நடந்து அவங்க பக்கத்துல வந்துச்சு. அவளுடைய கண்ணுல துளி கூட பயம் தெரியல, கவலையும் இல்ல, கர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. ஹாய் 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 ஹாய், எல்லாருக்கும் ஹாய். நீங்க எல்லாரும் மழைய பத்தி பயந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டு தான் வரேன். ஆனா இந்த தடவை யாருமே பயப்படாதீங்க. இந்த சிச்சு அதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன். அத கேட்டு துணி ஆச்சரியமா, ಪ್ಲಾನಾ? ಏನ್ ಚಿಚ್ಚು? ಇಲ್ಲಿ ನೋಡು ಚಿಚ್ಚು, ನಿನ್ನ ಪ್ಲಾನಿಂದ ನಮಗೆ ಅಪಾಯನೇ ಬರೋದು ಹೊರತು ಒಳಿತು ಯಾವತ್ತೂ ಆಗಿಲ್ಲ. ಕಳೆದ ವರ್ಷ ನಿನ್ನ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಐಡಿಯಾ ನಮಗೆ ಯೋಚನೆ ಇದೆ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಪ್ಲಾನ್ ಬಗ್ಗೆ ಕೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಕಾಲಿಗೆ ಬೀಳ್ತೀರಾ. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಈ ಸಲ ಮಳೆ ಬಂದ್ರೆ ಮನೆ ಮುಳುಗ್ಬೋದು, ಆದ್ರೆ ಅಡಗಿನ ಮನೆ ಮುಳುಗಲ್ಲ ಅಲ್ವಾ? ಅದೇ ನಾನು ಹಾಕಿರುವ ಪ್ಲಾನು. ಪಡಗು வீடா? அது எது? சிச்சு காக்கா திமிரா, இங்க பாருங்க, நான் இந்த தடவை என் கையில இருக்கிற சொத்து நகை எல்லாத்தையும் வித்து ஒரு படகையே எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த படகுல 10 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, டாய்லெட், பாத்ரூம்னு எல்லா வசதியும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அது தண்ணி மேலேயே தேங்கிட்டு இருக்கிறதுனால மழை வந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் அதுல சேஃபா இருக்கலாம். வாவ் சிச்சு, உன்னோட யோசனை கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. மழை வரும்போது எந்த காரணத்து கொண்டும் படகு தண்ணியில முழுங்காது. அது தண்ணி மேல நல்ல ஜாலியா தேங்கிக்கிட்டு தானே இருக்கும். ஆமாம் சிச்சு, உன்னோட மைண்டு ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நாங்க அந்த படகுல வரணும்னா என்ன பண்ணணும்? அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, எல்லாமே ஃப்ரீயா ஆகணும் அப்படின்னா ஆகாதே துணி. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்போட என்னோட செலவுலயே எல்லாமே கொடுக்கறதுனால நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு 10,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நம்ம ஒரு ஜனங்க ஆனதுனால தான் குறைவு. பட்டணத்துக்காரங்க அப்படின்னா 15,000 ரூபா. சோட்டு அதை கேட்டு ஷாக் ஆயிட்டா. என்னது 10,000மா? ஐயோ சிச்சு, ஒவ்வொரு ஆளுக்கு 10,000னா எவ்வளவு பணம்? என் கடையோட லாபத்தை எல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது சிச்சு? அப்போ சிச்சு காக்கா அவங்க கிட்ட, என்ன சிச்சு, உயிரை விட 10,000 காசு பெருசுன்னு சொல்றியா? மழை வந்து ஊரை அடிச்சுக்கிட்டு போகும்போது உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா தப்பில்ல. அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. மகிக்கழுகு கோவமா, இங்க பாரு சிச்சு, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா வேணும்னா நாங்க வரோம். இப்போ உன்னோட படக நீயே வச்சுக்கோ. துணி, வா நம்ம போலாம். நம்ம போய் நம்ம வீட்லயே பார்த்து பத்திரமா இருக்கலாம். அப்படி எல்லாருமே அந்த வேலையை கேட்டு எங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து போயிட்டாங்க. சிச்சு அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவருடைய புள்ள சின்னும் அங்க வந்தான். சின்னும் கொஞ்சம் கவலையா இருந்தான். அவன் கவலையா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நம்ம சொத்தெல்லாம் வித்து இந்த படகை நீங்க வாங்குனீங்க. ஆனா யாருமே வரமாட்டேங்கிறாங்க, பாத்தீங்களா? விலைய குறைச்சா யாராவது வருவாங்களோ என்னவோ. அப்போ சிச்சு காக்கா, டே சின்னு, இவங்க எல்லாருமே உயிர் போற நிலைமை வந்தா மட்டும்தான் கையில காசு கொடுப்பாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அந்த மலைராயனே இவங்கள நம்ம பக்கத்துக்கு கூட்டிட்டு வருவான். அது வரைக்கும் நம்மளும் காத்துக்கிட்டு இருக்கலாம். நீ சமாதானமா இரு. சிச்சு காக்கா சொன்ன மாதிரியே 2 நாளுக்கு அப்புறமா வானிலை மாறுச்சு. ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருப்பா மாறி சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஆகாயத்தோட தறியே கிழிஞ்சு போன மாதிரி தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுது. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ந்து 3 நாள் வரைக்கும்
விடாம கொட்டுன்னு மழை கொட்டி தீர்த்து ஆத்துல தண்ணி அதிகமாகி ஆத்து தண்ணி வெள்ளமா ஊருக்குள்ள வந்து ஊர்ல இருக்கிற வீடுங்க எல்லாமே முழுகி போச்சு. ஐயோ புஜ்ஜி, வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு. மழை வேற அதிகமாயிட்டே போகுது. பார்த்து பத்திரமா நில்லுமா. அம்மா, தண்ணி வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்ல இருக்கிற பொருளுங்க எல்லாமே தண்ணில அடிச்சுக்கிட்டு போகுது. நம்மளுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சோட்டுக்கிளி அவ வீட்டு மாடியில போய் நின்னுக்கிட்டு, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, என் கடையில இருக்கிற பொருளெல்லாம் தண்ணில அடிச்சுக்கிட்டு போதே. பன்னு, பார்த்து பத்திரமா நில்லுடா. அம்மா புடிச்சுக்கோ. பாவம் பன்னு அழுதுகிட்டே, அம்மா, எனக்கு இந்த தண்ணிய பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நம்ம செத்து போயிடுவோமாம்மா. பாவம் பறவைங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு மாடியிலயோ இல்ல மரத்துல உச்சியில இருக்கிற கிளையிலயோ உட்காந்துக்கிட்டு அவங்க உசுறு போயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் புஜ்ஜி குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அம்மா, நம்ம எல்லாரும் சிச்சு அத்தையோட படகு வீட்டுக்கு போயிடலாமா? இங்க இருந்தா தண்ணில முழுங்கிடுவோம். ஆனா அங்க போனா நம்ம பொழிச்சுக்குவோமா? அதை கேட்டதும் துணி ஆசையா, ஆமா புஜ்ஜி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். உயிரோடு இருந்தா இந்த பணம் என்ன அதிகமாவே சம்பாதிச்சுக்கலாம். சரி சரி, சீக்கிரமா எல்லாரும் வாங்க, சிச்சோட படகு வீட்டுக்கு போயிடலாம். சீக்கிரமா எல்லாரும் கிளம்புங்க. புஜ்ஜி சொன்ன உடனே எல்லாரும் அந்த காத்து மழையில வெள்ளத்துல கஷ்டப்பட்டு ஆத்தங்கரைக்கு போனாங்க. அங்க சிச்சு காக்கா உருவாக்குன அந்த படகு வீடு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி பார்க்க அழகா இருந்துச்சு. அந்த படகு வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் சூடா சூப் செஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரம் பறவைங்க எல்லாரும் அந்த படகுக்கு வெளியில வந்து நின்னு சிச்சு காக்காவை சத்தமா கூப்பிட்டாங்க. சிச்சு, ஓ சிச்சு, கதவை திறடி. மழையில எங்க வீடெல்லாம் முழுங்கி போயிருச்சு. பசங்கெல்லாம் குளிர்ல உதறாங்க. கதவை திறடி. சிச்சு கதவை திறந்து ஸ்டைலா வெளியில வந்து, என்ன துணி, 2 நாளுக்கு முன்னாடி உன்னோட படகு வீடு எங்களுக்கு தேவையில்லை, நாங்க பத்திரமா எங்க வீட்டுல இருப்பேன்னு சொன்னீங்க. பார்த்தா இப்போ இங்க வந்திருக்கீங்க. ஐயோ சிச்சு, அன்னைக்கு உன் பேச்ச கேட்டிருந்தா எங்க பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே இழந்துட்டோம். இங்க பாரு, இப்ப இருக்கிறது 10,000 ரூபாய் தான். இதை வாங்கிக்கோ. ஆமா சிச்சு, இப்ப எங்க கையில இருக்கிறது வெறும் இந்த 10,000 ரூபாய் மட்டும்தான். இதை எடுத்துக்கிட்டு பசங்களை உள்ள கூட்டிட்டு போ நினைறாங்க. சிச்சு காக்கா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, பாத்தீங்களா, இப்ப என் வழிக்கு வந்தீங்க. சரி சரி, என் வீட்டுக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் டு மை லக்ஸரி ரூம். யாருக்கு எந்த ரூம் வேணுமோ போய் எல்லாரும் தங்கிக்குங்க. பறவைங்க எல்லாரும் படகுக்குள்ள போய் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அது சாதாரண படகு வீடு இல்ல, கிட்டத்தட்ட பார்க்க ஒரு அரண்மனை மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே தனித்தனி ரூம், அதே மாதிரி பெரிய டிவியோட ஹாலு, அங்க ஏசியும் இருந்துச்சு. குளிர்ச்சுனா குளிர்காய நெருப்பு போட்டுக்க இடமும் இருந்துச்சு. வாவ் பன்னு, இந்த படகு வீட்டுக்குள்ள வெளிய மழை வந்துகிட்டு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ள ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா விளையாடலாம்ல. ஆமா புஜ்ஜி, சிச்சு ஆண்டியோட ஐடியா ரொம்ப சூப்பர். இது பெரிய மால் மாதிரி இருக்கு. எனக்கு இனிமே பயமே இல்ல. நான் சொல்லலையா புஜ்ஜி, எங்க அம்மாவோட யோசனை எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். சரி சரி, வாங்க நம்ம எல்லாரும் போய் வீடியோ கேம் ஆடிட்டு வரலாம். அப்படி பசங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா சிட்டில இருந்து ஸ்பெஷலான செஃப்ங்களை வர வச்சிருந்தா. அவங்க எல்லா விதமான சாப்பாட்டையும் சமைக்கிறவங்க. உள்ள இருக்கிற எல்லாருக்குமே பலவிதமான சாப்பாடு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் 10,000 ரூபாவை கட்டிருக்கீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு குளிருக்கு சுட சுட சூப், அதுக்கப்புறம் சுட சுட பிரியாணி வரும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. துணி அந்த சூப்பை குடிச்சு, வாவ் சிச்சு, உண்மையிலேயே சாப்பாடெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. போன உயிரே திரும்பி வர மாதிரி இருக்கு. உன் ஐடியாவுக்கு உன்னை கையெடுத்து தான் கும்பிடணும். சோட்டுக்கிளி பிரியாணி சாப்பிட்டு, ஆமா சிச்சு, முதல்ல நீ 10,000 ரூபான்னு சொன்னப்போ எங்க எல்லாருக்கும் உன் மேல பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஆனா அந்த 10,000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு எங்க உயிரையும் காப்பாத்திட்ட. எங்களுக்கு வயிறு நிறைய நல்ல சாப்பாடும் கொடுக்கற. ஆமா சிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த மழையால நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மழையால தானே நம்ம எல்லாரும் இப்படி ஒத்துமையா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ சிச்சு காக்கா, அப்புறம் இந்த சிச்சுவை நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருக்கீங்க? பணமும் முக்கியம்தான், அதே மாதிரி உயிரும் முக்கியம்தான். இப்ப நானும் சந்தோஷம், என்னோட ஜோபு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சிச்சு காக்கா கட்டின அந்த படகு வீட்டுல பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வெளியில இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆத்துல தண்ணியும் வேகமா அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியால ஊர்ல இருக்கிற வீடுங்க எல்லாம் முழுகி போனாலும்
சிச்சு காக்காவோட படகு வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வரல. தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கிற அந்த படகு வீட்டுல எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், விளையாடுறதுக்காக இடம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி, இப்படி எல்லா வசதியும் இருந்துச்சு. சிச்சு காக்கா பணத்தை அதிகமா வாங்கினாலும் கூட அந்த வெள்ள நேரத்துல பறவைங்க எல்லாரும் பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு அதுதான் காரணமாச்சு.